இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது ஏற்கனவே 7.5 சனி ஜென்மச்சனியாக இருந்தது. இப்போ வக்ரகதி ஆகிறதுனால அவரை போய் விரயச்சனின்னு எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதாக பொருள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பாதகம் இல்லை. செலவுகள் குறையும், வரவுகள் பெருகும், எல்லா பிரச்சனையும் கட்டுக்கடங்கி இருக்கும். உங்களை நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சொந்த வலிமையின் காரணமாக எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வாயை விட்டு வம்பில் மாட்டிக்கக்கூடாது, செய்ய முடியாத காரியத்தை செய்கிறேன்னு ஒத்துக்கக்கூடாது, படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, குடும்பத்துக்கே செய்தாலும் கூட கணக்கு பார்க்காம ஒரு மாதிரி அவங்கள ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் சொல்லி காட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் ஒரு படையாகவே எதிரில் திரும்பிடுவாங்க. இப்படிப்பட்ட உட்குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிங்க. எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி வீசுகிற வார்த்தைகளை அறவே விட்டொழியுங்க. இந்த 138 நாட்களும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் இன்னைக்கு பேச மாட்டேன் இன்னைக்கு பேச மாட்டேன்னு உங்கள் கையிலேயே நீங்கள் சத்தியம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சிறப்பை கொடுக்கும்.